வேண்டிய வேத பகுதியை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போம். ஒன்று கொரிந்தியர் 1:17. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் சொல்லும் பொழுது கொரிந்தியர் பட்டணத்துக்கு இதை குறித்து அவர் விளக்குகிறார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்படி என்றால் சாதுரிய ஞானம் சாதுரிய ஞானம் இல்லாமல் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சரியாய் வேதத்தை கற்று தேர்ந்தவர், கமாலியருடைய பாதத்துல படித்தவர். அன்றைக்குள்ள படிப்புல இன்றைக்கு WMA அவர் படித்தவர். ஆனா அவர் படிப்புல கற்று தேர்ந்தவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் படிப்பு அறிவு என்ன உண்டாக்குனா, இந்த வசனம் படிச்சவங்க தெரியும், நோய் உண்டாக்கும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. படிப்பு அறிவு அவங்க வாழ்க்கையை மாற்றாது. தேவனை அறிகிற அறிவு அல்லது வேதத்தை அறிகிற அறிவு அவங்க வாழ்க்கையை மாற்றும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் சாதுரிய ஞானத்தோடு கூட உங்களோட பேச விரும்பல, சாதுரிய ஞானம் இல்லாமல் உங்களோட பேசுகிறேன். அப்படி என்றால் நடைமுறையிலே என் வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்து பேசுகிறேன். இந்த சிலுவையை பற்றி அநேகருடைய வாழ்க்கையில எப்படி என்றால், சிலுவை உபதேசம் அநேகருக்கு எப்படி தோணும்? பைத்தியமாக தோணும். யார் அவர்கள் தான்? சதுசேயரும் பரிசேயரும் அநேகர் கிரேக்கரும் ஞானத்தை தேடுவார்கள், அற்புதத்தை தேடுவார்கள். அவர்கள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாய் தோன்றும். சிலுவை உபதேசம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த உபதேசத்தை குறித்து சிந்திக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், இவர்களை பார்க்கிறோம் மற்றவர்கள் சிந்திக்கிறது, நாம் சுவிசேஷம் சொல்லும் போது அல்லது டாக்ஸ் கொடுக்கும் போது ஓப்பன்ல போட்டு இயேசு பற்றி சொல்லும் போது, இயேசு அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர் சொல்லி அநேக சுவிசேஷம் சொல்லும் போது அவர்களுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாக தோன்றுமா? ஏனென்றால் அவர்கள் கெட்டு போகிறவர்கள். நீங்களும் உங்கள் எண்ணங்கள்ல சிந்தைகளை ஒருவேளை அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கெட்டு போகிறது அர்த்தம். உங்களுக்கு அப்படி தோணக்கூடாது. எப்படி தோணுமா? சிலுவை உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற எனக்கும் சபையாருக்கும் எப்படி இருக்குமா? தேவ பலனா இருக்கும். பலத்தோடு கையை தட்டி கத்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவை உபதேசம் அநேகருக்கு பலவிதமான காரியங்கள் தோன்றும். இங்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பேசுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிலுவை குறித்து அவர் எந்த அளவுக்கு அவர் நல்லா வசதி மிக்கவர், கப்பல் ஓடக்கூடியவர், கப்பல் உள்ளவர், பணம் படைத்தவர், வசதி படைத்தவர், ஆற்றல் படைத்தவர், அறிவு படைத்தவர், வேதாகமத்தை சரியாக கற்று தேர்ந்தவர், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவர் நியாயப்பிரமாணர். பரிசேயர் பிரகாரம் பார்த்தா சாதுரியவான், ரோமர் பிரகாரம் பார்த்தா ஞானவான். இப்படி எல்லாவற்றையும் அறிந்து இயேசு என்றைக்கு அவர் சந்தித்தாரோ அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவர் சொல்கிறார், இனி நான் அல்ல
கிறிஸ்துவே. இந்த நான் என்ற அகம்பாவம், நான் என்ற மமதை, நான் என்ற திமிர், நான் என்ற அகங்காரம், இவையெல்லாம் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை நடப்பிக்கும். நம்மை நாமே அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல தாழ்த்தும் போது, இனி நான் அல்ல, என் வாழ்க்கையில எல்லாமே கிறிஸ்து. ஒருவேளை அந்த அறிவோடு, படிப்பு அறிவோடு கூட, அல்லது வசதி மிக்க அறிவோடு கூட, அழகு என்ற அறிவோடு கூட, அல்லது திறமை என்ற அறிவோடு கூட அந்த மமதை வந்து நிற்கும், முன்ன வரும். ஆனா நீங்க யோசிக்கணும், வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தை குறித்து சொல்லுவவர்கள் யோசிக்கணும். சாதுரு ஞானம் இல்லாமல் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல. அந்த நான் ஹோட்டல்ல போனா கிடைக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும் நான். அதை வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க. ஆனா நிறைய கொடுப்பாங்க, நான் ரொட்டி ஒன்று தான் சாப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் அப்படியே கிடக்கும், ஏன்னா ரப்பர் பேர் இருக்கும். அந்த நான் சொல்லலான்னு நான் என்ற நமக்குள்ள காணப்படுற நான், இந்த நான் என்ற காரியத்தை சரியாக உதறி தள்ளுவோமானால் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த, கிறிஸ்துவை மையப்படுத்துவர்களாய் மாறணும். அதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறதை. இந்த எபிரேய புத்தகம் அப்போஸ்தலர் பவுல் தான் திட்டமாக எழுதுறது யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, நல்ல கவனிங்க, சிலுவையை சகித்து, அந்த சிலுவையை இயேசுநாதர் சகிச்ச சிலுவை விட அப்போஸ்தலர் பவுல் சகித்த சிலுவை தான் மிக 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 பெருசா இருக்கு. இயேசு கிறிஸ்து செய்த சிலுவை எல்லாருக்கும் சர்வலோகத்திற்கு தான், உங்களுக்கு எனக்கு தான். ஆனா அவர் சொல்ற சிலுவை, இந்த சிலுவையை சகித்து தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பலவீனங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சகல காரியத்தை குறித்து அவர் சகித்துக் கொண்டு, இவையெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கத்தக்கதாக இயேசுவை முன்னிட்டு தன்னையும் அங்கே காண்பித்து எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா கவனிங்க, இங்கு நாம் வாசிக்கிற இந்த வசனத்தை கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய அனைத்து பாவங்களையும் சிலுவையிலே சுமந்தபடியாலே இதை குறித்து நீங்கள் எண்ணி, என் பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து முடித்தார். பாட்டு பாடுறாங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் காணும். தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில
அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டாக்குறவராக இருக்கிறார். நம்முடைய பாவமான சிலுவையிலே அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமாகும். கவனிங்க, சிலுவை உபதேசம் அநேகருடைய வாழ்க்கையிலே எப்படி எல்லாம் தோன்றுது என்று நிறைய காரியங்களை நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கடந்த நாட்களில் பார்த்துருந்தோம். சிலுவை எவ்வளவு கனமானது, சிலுவையில் அடித்த ஆணி எவ்வளவோ அங்குலமானது, எவ்வளவோ நீளமானது. சிலுவையில அவர் அந்த சிலுவை குறித்து அந்த மரம் எத்தனை கிலோ, அவர் அந்த நாட்களில் எவ்வளவு வயிற்று இருந்தார், எவ்வளவு உயரம் இருந்தார், இதெல்லாம் தியானிக்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறது தப்பல்ல. அதை விட அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன உபதேசம் தான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அந்த உபதேசத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றார் பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க நாம் எல்லாரும் கேட்போம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. கவனிங்க, 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. கவனிங்க, அவரால் எனக்கு சிலுவையில் உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சரியா கவனமா மைக்கில் கொஞ்சம் படிக்க சௌரி, எல்லாம் கவனமா கேளுங்க. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்க வேத வசனத்தை நல்லா நீங்க படிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து என்ன பண்ண மாட்டேன். நிறைய பேர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க தெரியுங்களா? ஹலோ சொல்லுங்க, போன் வந்து சொல்லுவீங்கல்ல, ஹலோ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இங்க சொல்லிட்டீங்க. சூழ்நிலை வரும்போது எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும். ஆனா நிறைய நேரங்கள்ல மேன்மை பாராட்டக்கூடியது உள்ளத்துக்குள்ளே சூழ்நிலை வரும்பொழுது நான் யார் தெரியுமா, அந்த நான் யார் தெரியுமா அப்படின்ற மேன்மை பாராட்டினா அங்க சிலுவையை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. சிலுவையை மட்டுப்படுத்துறீங்க, சிலுவை உபதேசத்தை மட்டுப்படுத்துறீங்க. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டி. ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு. இதுதான் பிரச்சனை. அவரால் எனக்கு என்ன பண்றது? உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்குது. உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். இங்கதான் பிரச்சனை இருக்குது. நானும் சிலுவையில். இப்ப இயேசுநாதே கல்வாரி சிலுவையில ஆணி வச்சு கீழே சிலுவையை போட்டு அடிச்சாங்க. ஆணி வச்சு நல்லா அடிச்சாங்க. தூக்கி அப்படியே தொழு மரத்துல மாட்டின மாதிரி டிக்க வச்சுட்டாங்க. அவரால் வெளியே வர முடிஞ்சுதா? இத போல நீங்கள் நானும் நம்முடைய உலக காரியங்களை சிலுவையிலே அறையும். அரைஞ்சாதாங்க கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். இல்ல கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். இல்லாவிட்டால் நான் யார் தெரியுமா அதுல டேஷ் போட்டுங்க. நீங்க எதெல்லாம் நினைச்சு பேசிக்கிறீங்களோ அதெல்லாம் டேஷ் போட்டுங்க. இதை குறித்து மேன்மை பாராட்டுறவர்கள் சிலுவையை, உபதேசத்தை, சிலுவை நாயகனை மட்டுப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, நான் சிலுவையில என் உலகம், என் ஆசைகளை அடக்கி அதை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை குறித்து நிறைய அநேகருக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது. சிலுவை பற்றி உபதேசம் கொஞ்சம் வேகமா படிச்ச ஒரு எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினாலே கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
பாருங்க, இரு திறத்தாரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? பகையை சிலுவையினாலே கொன்றிருக்கிறார். பகை அநேகருடைய வாழ்க்கையில பகையா இருந்தது. தேவனுக்கும் எனக்கும் நிறைய பகை இருந்துச்சு. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல, ஹலோ கவனிங்க, இங்க கவனிங்க, சிலுவையில உபதேசமானது கெட்டு போறவர்களுக்கு எப்படிதான் இருக்கும்? பைத்தியமா தான் தோணும். ஆனா ரட்சிக்கப்படுவர்களுக்கோ தேவ பலனா இருக்கும். தேவ பலன் வந்தாலே தேவநாம மையப்படும். இங்க பாருங்க, சிலுவையில இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பகையை முறித்தார். சிலுவையில் என்ன பகை? அன்றைக்கு ஆசாரியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை போக வேண்டிய பிரதான ஆசாரியர் போக வேண்டும், மற்ற யாரும் உள்ள போகக்கூடாது. இதான் ஆசரிப்பு கூடாரம், மகா பரிசுத்தலம். இது ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். இந்த மகா பரிசுத்தல ஆசாரி மட்டும்தான் வரலாம், மற்ற யாரும் வர முடியாது. ஆனா இந்த பகையா இருந்த பகைனா இயேசு தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேர முடியாத இருந்த பகையை, நடுச்சுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைத்தார். இன்னைக்கு எல்லாரும் உள்ள வரலாம். ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளையும் உள்ள வராங்க. ஆனா அது ஒரு ஒழுங்கு இருக்குது. நீங்க போய் பாருங்க, ஒரு சில இடங்கள்ல உள்ள யாரும் என்ட்ரி விட முடியாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அலை வருது, இந்த மட்டும் மிஞ்சாது, அலையே மிஞ்சி வரது, இந்த மட்டும் இரு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் இருப்பாங்க. ஆனா அன்றைக்குள்ள சூழ்நிலைகள், பெரிய பெரிய ஆலயங்கள், கோவில்கள்ல எல்லாரும் தேவாலயத்துக்கு போக முடியாது. போர்டு எழுதி போட்டிருக்காங்க, பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, அப்பப்போ இவங்க தான் கோயில் போகணும், மற்ற யாரும் போகக்கூடாது. உள்ள அந்த சனி மூலை தலையில, அந்த மூலாசனத்துல எல்லாரும் போக முடியாது. ஆனா அந்த பிடிப்பட்ட பகையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணலாம்? திறந்த முகமாய், திறந்த வெளியில, சபைகளிலே, கூடாரங்களிலே, ஆலயங்களிலே தேவனோடு கூட நெருக்கமாக உறவாடலாம். இந்த பகையை ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையிலே உடைத்தார். அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கவனிங்க. இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் அப்போஸ்தலன் பவுல். இதை குறித்து சிலுவை குறித்து அவர் பகையை உடைத்து, அந்த 11 வசனம் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கு, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நல்லா கவனிங்க, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு கவனிங்க, ஒப்புரவாகுதல். நிறைய பேர் ஒப்புரவாக மாட்டாங்க. சபைக்கு தலைவர் இயேசு, சபைக்கு தலைவர் இயேசு. நீங்க நானும் ஒரே அவயங்கள், சரீரங்கள். இந்த அவயங்கள் எல்லாம் ஒன்று உற்சாகமா பாக்குது, ஒன்று உறங்குது, ஒன்று அங்க பாக்குது, ஒன்று இங்க நோண்டுது, ஒன்று அதை சிரிக்குது குழந்தையை பார்த்து, இன்னொன்று வேதத்தை படிச்சுக்குது, ஒன்று செல்ல நோண்டுக்குது, ஒன்று இதெல்லாம் சபையில் நடக்குது. ஆனா அது அல்ல. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கவனிங்க, சரீரத்தை கர்த்தர் ஒன்றாக ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு சரீரமானது நீங்கள் நானும் தான். சபைக்கு தலைவர் இயேசு. இந்த சரீரத்துக்கு அவயங்களாய் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரம் எல்லாம் ஒப்புரவாகணும். யாருக்கிட்ட ஒப்புரவாகலையோ, பேசலையோ, பழகலையோ, இங்கவே ஒப்புரவாக விட்டால் பரலோகத்தில் போய் எங்கெந்து சேர்க்க போறோம், சேர போறோம். பகையான சிலுவையில அவர் உடைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் பகையா ஒருத்தரோட பார்க்கிற, பேசும்போது, பழகும் போது பேச முடியல. காரணம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்று சொத்துவா இருக்கலாம், ஒன்று பணமா இருக்கலாம், ஒரு நகையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பொருளா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள உலகத்துக்கு நீங்க அரைஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல போட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நான் ஒப்புரவாயிடுவீங்க. இல்ல நான் விட மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒப்புரவாக முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இதை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே பகையை வென்றார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்,
எல்லாமே எப்படி இருக்குது? நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவு பெரிய மேன்மைய, பணத்தை, ஆஸ்தியை, அந்தஸ்தை அதை சரியாக என்ன பண்ணல, எடுத்துக்கல. இது எல்லாம் இது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. குப்பையா எண்ணுகிறார். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தங்கத்தை, இவ்வளவு பெரிய தங்கத்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, தினமும் அவருடைய பணத்தை எல்லாம் தங்கமாக்கி செங்கல் ஆக்கினான். செங்கல் போல தங்கத்தை ஆக்கிட்டான். அது தங்கக்கல். தினம் கொண்டு போய் என்ன பண்ணுவானா, மண்ணில் போட்டு பதிச்சுட்டு பணத்தை எல்லாம் தங்கமாக்கி மண்ணில் டெய்லியும் போய் எடுத்து பார்ப்பான். ஏன் சம்பாரிச்ச பணம் என் தங்கமாகுது, நான் சம்பாரிச்ச பணம் தங்கமாகுது, தினம் எடுத்து பார்ப்பானா. எடுத்து பார்த்து மறைச்சு வச்சுக்குவான். ஒரு நாள் அவன் பதிச்சு வச்சுக்கிட்ட இன்னொரு எடுத்து பார்த்துட்டான். பார்த்துட்டவன் சரி எப்படியா என்ன பண்ணும், இங்க போறான், எடுக்கிறான், பார்க்கறான், வைக்கிறான், என்னதான் நாமும் பார்க்க சொல்லி அவன் பார்த்தான். ஆஹா, இது தங்கமாகுது. சரி நம்ம என்ன பண்ணுவோம், அவன் போனதுக்கு அப்புறம் அவன் எடுத்து அதை வச்சுக்கிட்டு சாதாரணமான செங்கலை கொண்டு வச்சுட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தான், தங்கமே எப்படி, எடுத்து பார்த்தா தங்கமானது செங்கல் தான். ஒரே கூக்குரல், எப்படி செங்கல்லாம் மாறிச்சு, நான் தங்கமாச்சேனே, இந்த கல் எப்படி மாறிச்சு. உடனே எடுத்து பார்த்துட்டு சொன்னான், கத்துறீங்களா? சரி நம்ம கேட்கணும், என்னென்ன கத்துறீங்க, என்னங்க வச்சேன்? இல்லை நான் தங்கத்தை வச்சேன், இங்க கல்லாகுது, நான் தான் எடுத்துக்கிட்டேன். நீ பார்த்து பார்த்து வைக்கிறதுக்கு அது கல்லா இருந்தானே தங்கமா தானே, அது மண்ணு தான் இருக்குது, அது அங்கதான் இருக்கட்டும். அது வெறுக்கல, எடுத்து பார்த்துக்கோ, தங்கத்தான் பார்க்கணுமா, வெறுக்கல. நீ யூஸ் பண்ணாத ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்ட ஒன்ன பிரயோஜனம். எடுத்து நான் என்ன பண்றேன், எவ்வளவு பேருக்கு எங்களுக்கு தேவை இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யூஸ் பண்ணான். அப்பதான் எனக்கு வந்துச்சான், யூஸ் பண்ணாத ஒரு பொருள் இருந்தா அது என்னதான் மாறும், செத்த போட்டு போன பக்கம் தங்கத்தை. ஆனா இங்க இருக்கிற தங்கத்தை எல்லாம் நாம அங்க போட்டு ரோட்ல என்ன பண்ண போறோம், பொறுத்தல வீதியில என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, பொறுத்தல வீதியில நடக்க போறோம். அந்த தங்கத்தை தூக்கி டிசைன் போட்டு அதுல ஒரு பெருமை, பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்ணுவாராம், பெருமை சரப்பணியை அணிந்து கொள்ளுமா. பெருமை என்ன பண்ணுமா, சரப்பணி எதுங்க, சரி பெருமை. அந்த பெருமைக்காக தான் அப்படின்னு நான் சொல்றது வசனம் சொல்றேன், கவனிங்க. ஆக பெருமைகளுக்கு தேவன் எழுந்து நிற்பார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. அப்ப நம்முடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுடும். பகையை சிலுவையில கொன்றார் இயேசு கிறிஸ்து. பிரசங்கி புத்தகம் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் பற்றி படிச்சுங்க சகோதரி. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். பாத்துக்கங்க, சிலுவைக்கு, சிலுவை உபதேசத்துக்கு, சிலுவை நாயகனுக்கு எப்படி இருக்காங்க அவங்க, பகைஞர், வேறு விதம் நடக்கிறவங்க. படி சகோதரி. உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், உங்களுக்கு அநேக தரம் ஊழியக்காரரே சொல்லிருக்காங்க. உங்க கையில பைபிள் இருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் கண்ணீரோடு சொல்றேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு, அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவருடைய மகிமை லட்சை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். இந்த சிந்தை வராத பட்சத்திலே சிலுவையின் உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு பைத்தியம் உண்டாகும், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் உண்டாகும், ரட்சிக்கப்படுவர்களுக்கோ தேவ பலன் உண்டாகும். அந்த வார்த்தை கவனிங்க, அவர்கள் தேவன் வயிறு. கேட்டு பாருங்க, எதுக்கு வழிக்கிற எல்லாம் ஜான் வைத்து தேவன் ஆராதிங்க, சமூகத்துக்கு தேவ சமூகத்து வாங்க, ஜெபிங்க, பைபிள் படிங்க, ஆராதிங்க. சும்மா இருங்க பாஸ்டர், வேலைக்கு போடுங்க, சாப்பிடலாம். அவங்க தேவன் வயிறு. ஜெபத்துக்கு ஏன் வரல கேளுங்க, வயிறு உண்டுதுல பாஸ்டர், குடும்பத்துக்கு பாஸ்டர், அவர் தேவன் வயிறு.
வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு போகவானான்னு சொல்ல, போகணும். அன்றைக்கு பார்வோன் இதுதான் செய்தான். புருஷர் மாத்திரம் போங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்க மனைவியை சேர்த்து கொண்டு போங்க. ரெண்டாவது இல்ல குழந்தை கொண்டு போங்க. ஆடு மாடா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆடு மாடு. அதுக்கப்புறம் சொன்னா ஒரு குழம்பு கூட விட மாட்டோம் எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளை விட்டு வந்துக்கிறோம்? எத்தனை பேர் தகப்பன் தாய்மார சகோதரர் விட்டு வந்துக்கிறோம்? சிலுவை உபதேசம் அதல்ல. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் அந்த உபதேசத்தை நல்லங்க கவனமாக நீங்க படிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கிறிஸ்துவ உபதேசத்தை குறித்து ஆவிக்குரிய சத்தியத்துல பைபிள் எடுத்து படிக்கிறவங்க, ஞானசம் எடுத்தவங்க, சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறவங்க இப்ப சத்தியத்துக்கு வேற விதமா நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். என்ன உபதேசம் கவனிங்க. சிலுவை உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சிலுவை உபதேசத்துக்கு பகைஞரா மாறிட்டார்கள். அப்படின்னா எதிரியால், விரோதி, எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாங்க, பகைஞரா இருக்காங்க. இந்த உபதேசத்தை அநேகர் வேறு விதமாக நடந்து சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொல்லிருக்கிறேன். இப்பவும் சொல்லுகிறேன். 19 சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய முடிவு நல்லா கவனிங்க. சிலுவை பற்றி பேசுகிறவர்கள், சிலுவை பற்றி உபதேசிக்கிறவர்கள், சிலுவை பற்றி படிக்கிறவர்கள், சிலுவை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய முடிவு என்ன? இன்னைக்கு ஆராதிக்கு வந்திருக்கிறமே, தியானிக்கு வந்திருக்கிறமே, உங்க முடிவு என் முடிவு என்ன? இன்னைக்கு வராது இருக்காங்களே, தியானிக்காம இருக்காங்களே, அவர்கள் முடிவு என்ன? அழிவு. ஆனா நம் முடிவோ அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. கையை தட்டி அடியிலே சொல்லுங்க. இந்த நிச்சயத்தை உடையவளாக தியானிங்க, நிச்சயத்தை உடையவளாக தியானிங்க, படிங்க, ஜெபிங்க. நிச்சயம் இல்லாதவன ஓடே லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். உலகம் எனக்கு சிறுவில் அறையப்பட்டிருக்கிறது. நான் உலகத்துக்கு செத்திருக்கிறேன், பாவத்துக்கு மறித்திருக்கிறேன், நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நாட்டிக ஒரு நாள் மட்டும் வந்தா போதும், எனக்கு 22 மணி நேரம் வேலை கொடுத்தா போதும், டபுள் சம்பளம் கொடுத்தா போதும், அல்லது 3 ட்ரிபிள் சம்பளம் கொடுத்தா போதும், 3 ஷிஃப்ட் நான் வேலை செஞ்சா செய்வேன். ஆனா தேவனை ஆராதிக்க வரமாட்டேன் என்று நினைக்கிறவர்களுக்கு தான் இந்த உபதேசம். அவர்கள் முடிவு அழிவு. அவர்கள் தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு 19 அவருடைய தேவன் வயிற்றுக்காக நாம் பிழைக்கலங்க, நாம் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான், அநீதிமான் தன் வயிற்றுக்காக பிழைப்பான். நீங்களும் வயிற்றுக்காக பிழைக்கலுங்க, வயிற்றுக்காக முடித்துக்கு வரல, வயிற்றுக்காகவும் இயேசு பற்றி சொல்லல. சுவிசேஷத்தை பிழைப்பு உண்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அதை செய்வதற்கு, அதுக்கு தேவையான பணத்தை அப்போஸ்தலன் பவுல் தினமும் வேலை செய்தார். வேலை செய்து கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். நீங்களாலும் கூட சுவிசேஷத்தை, இந்த உபதேசத்தை அநேகருக்கு சொல்லுவதற்கு வேலை செய்யணுமே தவிர, செலவு பண்ணணுமே தவிர, இதை சேர்த்து வைத்து தங்கத்தை சேர்த்து வச்சு கல்ல போல மாற்றி பொத்தி வச்சா ஒன்றுமே பிரயோஜனம் அல்ல. இந்த சிலுவையின் உபதேசம் அநேக நேரத்துல என்ன உண்டு? அந்த குலேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் படிச்சு சபரி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. கவனிங்க, என் தேவனுக்கு பிரியமாயிருக்குங்க. என்ன காரியம்? நல்லா எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து அதை படிக்கும் போது கொஞ்சம் கவனிங்க. நல்லா மீண்டுமா படிக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் அப்படியே படிங்க. பைபிள் இருக்குங்க, அதை பிரிச்சு படிங்க. கேட்கும் போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், நல்லா கவனிங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு
இப்ப நீ எல்லாம் சிந்தித்து பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க எல்லாம் பாக்குறோம் சிந்தின ரத்தம் நினைக்கிறீங்க, ஆனா பரலோகத்தில் உள்ளவர்களுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவை பெறனா இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, பரலோகத்தில் உள்ளவர்களுக்காக அப்படின்னா பரலோகத்துல ஏற்கனவே இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை இல்லாமல். பழைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம இல்லாமல் பூரணமாக முடியாது. அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆதியா முதல் கொண்டு அந்த மத்திய மல்கியா வரைக்கும் அவர்கள் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், அவர்கள் எல்லாரும் இயேசு குறித்து தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார்கள், விசுவாசித்தார்கள், அணைத்துக் கொண்டார்கள், காணோம் ஆஞ்சியார்கள் சொன்னார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அல்லாமல் எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் அதிகாரம் கடைசி வாசம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணாக முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமா உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகலவற்றையும் தேவன் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை தேவன் சிலுவையிலே நமக்காக, எனக்காக, உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறது எப்படி இருக்குங்க? பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் தேவ பலன். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிறார் சுவிசேஷத்தை. இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். சிலுவை குறித்து அவர் சிலுவையிலே அவர் பகையை கொன்றார், அவர் ஒப்புரவாக்கினார். சிலுவையை பற்றிய அவர் அநேக எதிரியால் மாறினார்கள், பகையா இருந்தார்கள். அவர்கள் தேவன் வயிறாய் மாறினது. நாமோ இதை குறித்து சிந்தித்து என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்குது, இதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்தார், சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார். இந்த தேவனை பற்றி சிலுவை பற்றி உபதேசம் உங்க வாழ்க்கையிலும் சிந்தித்தார், நிச்சயமாய் நீங்களும் நானும் அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாக, அநேகருக்கு இயேசு பற்றி அறிவிக்கக்கூடியவர்களாக, சுவிசேஷத்தை எதாகலும் நீங்க சொல்லக்கூடியவர்களாக மாறினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில மரிச்ச இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவர் வரும்போது அவரோடு போவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி போமா. எல்லாரும் எழும்புவோமா. சிலுவை என்றால் சாதாரணமான ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்படாத தேவ தூதர்களுக்கு கூட இயேசுவின் ரத்தம் மீட்பு தேவைப்படுது. பரலோகத்துல அநேக சென்றிருக்கிறவங்களுக்கு இயேசுவின் ரத்தம் தான் மீட்புக்கு தேவைப்படுது. அந்த இயேசு ரத்தம் இல்லாம யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுங்கிறது உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள். இயேசுவின் ரத்தம் சிந்தினது ஒரே மனுஷனுக்காக அல்ல, பூலோகத்துக்கு, பரலோகத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற சபைக்கு, இங்க இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தை விசுவாசித்தாலே நமக்கு சுகம், பலன் எல்லாம் உண்டாகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. இந்த நாளிலே அங்காகும் தேவனுடைய அந்த மரித்த நாளை அவர் பச்சையா சொன்னா செத்து பின்பு உயிரோடு எழுந்தார். அடிபட்டு காயப்பட்டு ரத்த சிந்தி அந்த ஆணிகள் கடாவப்பட்டு தொங்கி தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிற அளவிற்கு எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் மரித்தார். அது எனக்காக உங்களுக்காக தானே. அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த உலகத்துல இப்படி போன்ற ஒரு தெய்வத்தை யாரும் கண்டதும் இல்லை, யாரும் பார்த்ததும் இல்லை, யாரும் கேட்டதும் இல்லை. ஆக ஆண்டவருடைய கிருபையினாலே
இந்த மேன்மையான சத்தியங்களை அறிந்து புரிந்து கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்க உதவி செய்திருக்கா. கரங்களை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருப்போம். நடக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தர் தான் செய்வேன். கடந்த நாட்களிலே பாஸ்டர் நாங்குநேரி ஐயாவுக்கு திடீரென்று கொஞ்சம் சோர்வு உண்டாகி ஜுரம் வந்து பிறகு அப்படியே இந்த நாளில் நேற்று நடத்துகிற காரியங்கள் அநேகத்துக்கு பக்கத்தில் உட்காந்தாலும் எழுப்பவில்லை. ஒரு சிஷன் அந்த அந்த நடையிலே வந்து வரிசையிலையும் செல்வதற்கு இல்லாமல் பக்கத்தில் உட்காந்தாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இல்லைங்களான்னு கேட்கக்கூடாது.